ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, பங்குனி உத்திரம் நாள்னு கூட சொல்லலாம். முருகப்பெருமானுக்கு மிகவும் உயர்ந்த நாள். இந்த நாளில் முருகப்பெருமான் நினச்சி நம்ம என்னெல்லாம் கேட்டாலும் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த நாட்களை நம்ம முருகப்பெருமானை நினச்சிட்டு கோயிலுக்கு போய் வழிபட்டால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்களே. இன்றைக்கி நான் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்தாச்சு. கிட்டத்தட்ட டைம் பார்த்திங்கன்னா 5:45 விடிஞ்சிருச்சு. 6 மணி ஆயிடுச்சு. டைம் போகிறதே தெரியலை. அந்த நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா போகும்போது ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாமே சுத்தம் பண்ணி விட்டுட்டு தான் சாணம்லாம் வாசலெல்லாம் போட்டுட்டு தான் போனேன். வந்ததோட ஒரு கோலத்தை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிவிட்டு போனேன். நீ சிம்பிளாக ஒரு விளக்கு கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி ஒரு கோலத்தை போட்டாச்சு. ரொம்பலாம் எனக்கு கோலம் போட தெரியாது. ஏதோ ஒன்று தெரிஞ்ச மாதிரி இன்றைக்கி அழகான ஒரு விளக்கு கோலம் 6 விளக்கு இருக்கிற மாதிரி புள்ளி வச்சு கோலம் போட்டு விட்டுட்டேன். வாசல் பார்த்திங்கன்னா இந்த பைப் லைன் கொடுக்கும்போது வாசல் ஃபுல்லுமே எல்லாமே மண்ணெல்லாம் தோண்டி எடுத்துட்டாங்க. அதனால் சும்மா கடப்பாக்கல் தான் போட்டு கோலம் போட்டுக்கிறது. அதுவுமே பார்த்திங்கன்னா வண்டி போய் அந்த பாதி கல் ஃபுல்லுமே பேர்த்து எடுத்துட்டாங்க. கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால சரி காசு கிடைக்கும்போது நம்ம நல்லா நீட்டாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிறது கோலம். அப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு இதெல்லாம் கலர் மாவு வாங்கியிருந்தேன். அதெல்லாம் கொஞ்சம் இருந்தது. அதையுமே இன்றைக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கலரை ஒவ்வொரு விளக்குக்குமே கலர் கொஞ்சம் நல்லா போட்டு விட்டுட்டேன். பார்த்திங்கன்னா ஒரு 6 விளக்கு வச்ச மாதிரி சிம்பிளான ஒரு கோலம் போட்டாச்சு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா செவ்வரளி பூ நிறையா பூக்கும். நம்ம வீட்டு பக்கத்தில் செடி வச்சுருக்குறாங்க. சும்மா வேஸ்ட்டாக தான் போட்டு டெய்லிக்குமே கொட்டும். ஒரு நல்ல நாள் விசேஷ நாட்களெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே போய் எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த செவ்வரளி முருகருக்கு ரொம்ப உயர்ந்த ஒரு மலருன்னு சொல்லலாம். அதனால் பார்த்திங்கன்னா சரி நம்ம கையாலே கொண்டு கட்டி கோயிலுக்கு போகிறதுனால எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூக்களுமே ஃபுல்லுமே எல்லாமே கட்ட ஆரம்பிச்சிட்டேன். பொதுவாக நம்ம கோயிலுக்கெல்லாம் போகும்போது நம்ம கையினால் கட்டி நம்ம மலர்களை கொண்டுட்டு போகும்போது ரொம்ப நம்ம நினச்ச காரியம்லாம் நிறைவேறுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த பூக்கள் கட்டும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளோட வேண்டுதல்கள் என்னவோ அதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு கட்டினோம்னா ரொம்ப பலன் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பூந்தொட்டியில் 4-5 வாடாமல்லி இருந்தது. ரொம்ப பெருசாலாம் இல்லை, கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது. சரி இருந்தாலும் அந்த செவ்வரளியோடு கொஞ்சம் சேர்த்து வச்சு கட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலர்களையும் கொஞ்சம் சேர்த்து கட்டி விட்டுட்டேன். ஒரு 5-6 பூ தான் இருந்தது. அந்த நடுவில் சென்டரில் வர மாதிரி கொஞ்சம் மாலை மாதிரி வச்சு கட்டி விட்டுட்டேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பக்கத்தில் உள்ளவங்க தான். அந்த தம்பி ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. பார்த்திங்கன்னா டெய்லிக்குமே தம்பியை தூக்கி வச்சு விளாண்டுட்ருப்பாங்க. இப்போ 1 மாதம் போயிட்டோம்மா அம்மா வீட்டுக்கு. ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. எங்கம்மா தம்பி தம்பின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. 2 குட்டீஸுமே அன்றைக்கி பார்த்திங்கன்னா எழுந்திரிக்கலை. கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சாங்க. அவங்க காலையில் எழுந்திரிச்சிட்டாங்கன்னா அப்புறம் நமக்கு ஒரு வேலையுமே பார்க்க முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா சரி எழுப்பி விடுமா பார்க்கணுன்னு சொல்லி சொன்னாங்க. தூங்கட்டுப்பா, அவன் முழிச்சானா அப்புறம் ஒரு வேலையுமே பார்க்க விட மாட்டான்னு சொல்லிட்டு சரி நான் லேட்டாக வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் மலர்கள் எல்லாமே பூவெல்லாம் கட்டி முடிச்சுட்டு பூஜை அறையில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். நேற்று பார்த்திங்கன்னா க்ளீனிங் விலாக்லேயே கொடுத்துருப்பேன். பூஜை பொருட்கள்லாம் எல்லாமே சுத்தம் பண்ணி விட்டுட்டேன். இன்றைக்கி மஞ்சள் குங்குமம் வச்சு கதம்பம் கொஞ்சம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். எல்லா ஃபோட்டோவுக்குமே சாமி ஃபோட்டோவெல்லாம் வச்சு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே பூக்கள் எல்லாத்தையுமே வச்சு விட்டாச்சு. கதம்பம் பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் கலர் பூவும் அந்த செவ்வரளியும் இருக்கிற மாதிரி தான் சேர்ந்து கலந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒரு 50 ரூபா போல் இன்றைக்கி அந்த ரேட் வந்துச்சு இந்த பூக்களுக்கெல்லாம். இந்த முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த செவ்வரளி இந்த மஞ்சள் பூவெலாம் பார்த்திங்கன்னா செவ்வந்தி பூலாம் ரொம்ப அப்படியே காடுலாம் நிற்கும். கிராமத்து சைட்லாம் பார்த்திங்கன்னா இப்போ அதிகமாக அது பார்க்க முடிய மாட்டுது. இந்த பூச்செண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மலர்களாக இப்போ அதிகமாக கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னே தான் சொல்லலாம். பயிரிட்டாங்கன்னா நல்லா வளருது. மற்றபடி வீட்டிலலாம் அதிகமாக பூக்கிறது கொஞ்சம் குறைஞ்சதுன்னே சொல்லலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா தீபம் 2 விளக்கு தான் எப்போதுமே பூஜை அறையில் வைக்குவேன். கிழக்க பார்த்த மாதிரி ஒரு விளக்கும், அப்புறம் வடக்கு திசையை பார்க்க மாதிரி ஒரு விளக்கும் வைப்பேன். 2 விளக்குமே ஏற்றி விட்டுட்டு பார்த்திங்கன்னா பத்தி கட்டெலாம் காட்டி எல்லா சாமி ஃபோட்டோக்குமே நல்லா காட்டி விட்டுட்டேன்.
கொஞ்சம் பத்தி வந்து பார்த்திங்கன்னா அந்த வாழைப்பழத்தில் வச்சு விட்டுட்டு மீதியெல்லாம் வந்து வாசலில் கொஞ்சம் வச்சிடுறது. எப்போதுமே நம்ம வாசல் பக்கத்தில் ஒரு 2 பத்தியை வச்சு வைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ரொம்ப வீடு பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். யார் யாருக்கெல்லாம் அந்த பழக்கம் இருக்குன்னு சொல்லுங்கள். வீடு ஃபுல்லுமே ஒரு நல்ல ஒரு குட் வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். நான் அந்த வெள்ளி செவ்வாய் நாட்கள் மற்ற நாட்கள் எல்லா நாட்களையும் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு பத்திக்கட்டை வந்து வச்சு விட்டுறது பொறுத்து வீடு ரொம்ப ஒரு நல்லா வாசமாகவும் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பத்தியெல்லாம் காட்டி விட்டுட்டு சாம்பிராணி வீடு ஃபுல்லுமே தூபம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன். கறித்துண்டுகள் வந்து இருந்துச்சுன்னா கொஞ்சம் நம்ம புகையெல்லாம் போடலான்னு பார்த்தேன். இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா இன்னும் இன்ஸ்டன்ட் சாம்பிராணியே போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே 2 சாம்பிராணி போட்டு அப்புறம் பால் சாம்பிராணி கட்டி கொஞ்சம் இருந்தது, அதையுமே தூளாக போட்டு ஃபுல்லுமே வீடு முழுக்குமே காட்டி விட்டுட்டேன். நம்ம இன்ஸ்டன்ட் சாம்பிராணியை விட இந்த பால் சாம்பிராணி போடுறது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். யார் யாருக்கெல்லாம் அந்த ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அது வீடு முழுக்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அதிர்வலைகளை வந்து ஏற்படுத்தும். இப்போலாம் நம்ம அதிகமாக அந்த டைம் சேவ் ஆனால் போதும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சடனாக அந்த கப்பு சாம்பிராணி தான் போடுறோம் இல்லையா. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அந்த பால் சாம்பிராணி போடும்போது இந்த வீட்டில் வந்து நெகட்டிவான ஒரு இதெல்லாம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 2 குட்டீஸுமே முழிச்சிட்டாங்க. சாம்பிராணி போடுறதுக்கு மணி அடிச்சிட்டு இருந்தேன், சவுண்டில் கேட்டு 2 பேருமே முழிச்சாச்சு. முழிச்சிட்டு அப்புறம் சாம்பிராணி போடவும் அதை புகையெல்லாம் 2ம் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. சரி விளையாண்டுக்கிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லுமே வீடு முழுதுக்கும் சாம்பிராணிலாம் நல்லா காட்டி விட்டுட்டேன். இந்த நல்ல நாட்களெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து விளக்கேற்றி இந்த மாதிரி சாம்பிராணி சூடம் தீபம் ஆராதெல்லாம் போட்டு நல்லா காமிக்கும் பொழுது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை அறையில் வந்து தீபம் ஆறுதல் எல்லாத்தையுமே காட்டி விட்டுட்டேன் சாமி ஃபோட்டோவுக்கும். அதே மாதிரி வெளியவுமே காய்ச்சி விட்டுட்டேன். எப்போதுமே நம்ம வெள்ளி செவ்வாய் நாட்களில் வீடை சுற்றி அந்த நம்ம தீபம் வந்து காட்டி விடுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. பூஜை அறைக்கு மட்டும் காட்டாமல் வீடையுமே நம்ம சுற்றி காட்டி விடணும். ஏதாவது கண் திருஷ்டி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாயிரும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வீட்டுக்குள்ளே கண் திருஷ்டிலாம் பூஜை அறைக்கு மட்டும் காட்டாமல் எப்போதுமே நான் பார்த்தோம்னா வாசல் எல்லா இடத்துலையுமே நான் காமிச்சு விட்டுருவேன். துளசி மாடம் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். துளசி செடி தான் வாங்கி வைக்கணும். ஒரு நல்ல நாளாக பார்த்து வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுமாரி சுத்தம் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். அது துளசி செடி வைக்கும் போது உங்களுக்கு விலாகில் கொடுக்குறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வாசல்லையும் நான் வந்து சூடம்லாம் நல்லா காமிச்சு விட்டுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நாளை வந்து நல்ல நாளாக அமையணும்னு சொல்லிட்டு குங்குமம் துண்ணூறு எல்லாமே எடுத்து பூசிக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 2 குட்டீஸுமே கிளப்பி விட ஆரம்பித்தாச்சு. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் கோயிலுக்கு போகிறதுனால பார்த்திங்கன்னா 2 பேரையுமே கிளப்பி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு பட்டு பாவாடை சட்டை தான் இன்றைக்கி வந்து போட்டிருந்தேன். இது வந்து அம்மா பிறந்த நாளுக்கு வந்து பாப்பாவுக்காக எடுத்து கொடுத்தது தான். அப்புறம் இன்றைக்கி வந்து கோவிலில் பார்த்திங்கன்னா பால் குடம் தான் எடுப்பாங்க. அதனால் வந்து கொஞ்சம் டைம் லேட்டாக போய்க்கலாம், பால் குடம் எடுத்துகிட்டு வரும்போது போய்க்கலான்னு சொல்லிட்டு நேற்று நிலைவாசலாம் சுத்தம் பண்ணி எல்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருந்தேன் இல்லையா. சரி இன்றைக்கி மாவிலேருந்து தோரணை கட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி போய் மாலாம் எடுத்துகிட்டு வந்து நல்லா அதிலே மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நிலைவாசலெல்லாம் கட்டி வச்சுட்டேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளெயினாக இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் அந்த மாவிலை தோரணை கட்டின உடனே பார்த்திங்கன்னா அந்த நிலைவாசலுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு அழகாக இருக்கிற மாதிரி இருந்தது நிலைவாசல் பார்த்திங்கன்னா. அப்புறம் வந்து சொன்ன மாதிரி அவர் வந்து வந்துட்டாங்க அந்த பக்கத்தில் உள்ளவங்க தாத்தா. வந்ததோட பேரன் எங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் கோயிலுக்கு தூக்கிட்டு போகிறேன், நீங்கள் பின்னாடியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க தம்பியை. சரி நீங்கள் போயிட்டுருங்க நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட தம்பியை வந்து அனுப்பி விட்டுட்டேன். ரொம்ப பிடிக்கும் தம்பி அவங்களுக்கு, எப்போதுமே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க
வயதானவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பேர குழந்தைங்களை வச்சு விளையாடுறது தான் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பூ கட்டி வச்சுருந்தது எல்லாமே எடுத்துகிட்டு கோவிலுக்கு வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அம்மனுக்கு தனியாக கட்டியிருந்தேன், முருகருக்கு தனியாக கட்டியிருந்தேன். தனித்தனியாக சரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பாதி எடுத்து வச்சாச்சு கோவிலுக்கு போகிற மாதிரி. இதுதான் வந்து எங்கள் ஊர் எல்லையம்மன். ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் சொல்லலாம். நினச்சது எல்லாமே நிறைவேற்றி கொடுப்பாங்க. போய் தம்பிக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் இருந்தது, பால் ஐஸ்கிரீம். அதை வந்து வாங்கி கொடுத்தாச்சு. இன்றைக்கி விலாக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அன்னதானம்லாம் போட்டிருந்தாங்க, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னுடைய வீடியோ பார்க்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வேறு ஒரு விலாகில் பார்க்கலாம்.